நெக்ஸ்ட் ஆர்கன் டயக்ராம்ல ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். ஒன்று எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், செகண்ட் ஒன் ஹோல் டிரான்சிஷன். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அண்ட் ஹோல் டிரான்சிஷன். இதில் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் வந்து T2G இருக்கும். சரிங்களா? T2G EGக்கு போகிறது தான் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். EGலேருந்து T2G வரக்கூடியது. அப்போ EG அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால், T2G அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்பிட்டால். அதை நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது நிச்சயம் நமக்கு தெரியும். இதில் தான் ரெண்டு கேட்டகரி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஒன் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், இன்னொன்று 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். அதே மாதிரி ஹோல் டிரான்சிஷனில் ரெண்டு கேட்டகரி பார்த்துருக்கோம். ஒன் ஹோல் டிரான்சிஷன், another one is 2 hole transition. இதில் 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ல D1 கான்ஃபிகரேஷன்ல இருந்து D6 கான்ஃபிகரேஷன், D1 and D6 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? இது நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்படின்னா 2T2G ஆர்பிட்டால் வந்து சேமா இருக்கும். கரெக்டா? 2T2G ஆர்பிட்டால் சேமா இருக்கணும். ஹோல் டிரான்சிஷன் அப்படின்னா ஒன்று 2T2G ஆர்பிட்டால் வந்து டஸ் நாட் சேம், அதாவது சேமா இருக்கக்கூடாது. இல்லைன்னா எப்படி இருக்கலாம், 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் ஆர் ஃபில்ட். இந்த ரெண்டு கேட்டகரி நம்ம பார்க்கணும். கரெக்டா? இப்போ இதுல இது 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த D1 to D6. அப்ப D1 உடைய ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் and D6 உடைய ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே என்னது 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ல ரெண்டு கேட்டகரி பார்க்கணும். D2 and D7 கான்ஃபிகரேஷன், D2 and D7 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி 1 ஹோல் டிரான்சிஷன்ல D4 to D9 D4 D9 and 2 hole transition la D3 and D8. சரிங்களா? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாமே நமக்கு 1 hole transition and 1 electronic transition and 2 hole and 2 electronic transition ல பார்ப்போம். இதுல மீனிங் என்ன அப்படின்னா, எதுக்கு சார் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஹோல் டிரான்சிஷன் அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் உடைய கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் சொல்லக்கூடியது T2G ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸா இருந்தாங்க. டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து T2G ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. இந்த ஜெரியட் அன்ஜெரியட் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு எதுல இல்ல. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்பிட்டால் சொல்லக்கூடியது EG ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்ல. இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். ஹோல் டிரான்சிஷன் அப்படிங்கிறது இதோட ரிவர்ஸ் அப்படின்னா இது EG ஆர்பிட்டால், இது என்னது T2G ஆர்பிட்டால். EG ஆர்பிட்டால் வந்து T2G ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் சொல்லக்கூடியது ஹோல் டிரான்சிஷன். அதாவது ஹோல் வந்து டிரான்சிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் EG, இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் T2G, இதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னது EG, இதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து என்னது T2G. இது அந்த டயகிராம்ல ஒரு ஈஸியா நமக்கு தெரியும். சரிங்களா? இது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அண்ட் ஹோல் டிரான்சிஷன். இப்போ இதுக்கான அந்த முல்லிகன் டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒரு S டேர்ம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம்ல சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்பிட்டல் டயகிராம்ல பொறுத்த வரைக்கும் அதனுடைய எனர்ஜி ஆஃப் த டேர்ம் உடைய எனர்ஜி அண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஆக்டாய்டலா இருந்தால் ஆக்டாய்டலுடைய ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், டெட்ராய்டலா இருந்தால் டெட்ராய்டலுடைய ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இதுதான் அதுக்கான டயகிராம். ஆர்பிட்டல் டயகிராம்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இதுதான். அது எந்த டயகிராம் இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுல ஆர்பிட்டாலுடைய ஸ்டேட்ல கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால், இன்னொன்று எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்பிட்டால். சரிங்களா? எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர்பிட்டால். இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஆர்பிட்டல் டயகிராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? டேர்ம் உடைய எனர்ஜி, எந்த டேர்ம் உடைய எனர்ஜி வந்து அதனுடைய ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், ஆக்டாய்டல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஆக்டாய்டலுக்கு டயகிராம் டிராப் பண்ணணும். டெட்ராய்டலா டெட்ராய்டலுக்கு டயகிராம் வந்து டிராப் பண்ணணும். ஜெனரலா சொல்லும்போது ஒவ்வொரு டேர்முக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு S டேர்ம் இருக்கு. இந்த S டேர்முக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது S அப்படிங்கிறது அதனுடைய ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்ல. சரிங்களா? அதே சேம் ஒரு S டேர்முக்கு அதனுடைய டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ்ல அதனுடைய ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கு. S ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, ஸ்பிளிட்டிங் கிடையாது. சரிங்களா? நோ ஸ்பிளிட்டிங். அது இன்னொரு பேர் சிங்கிளி டீஜெனரேட் ஆர்பிட்டல் சொல்லலாம். அதுக்கான ஸ்பிளிட்டிங் வந்து A1. டெட்ரா ஆக்டாய்டல்ல இருக்கும்போது A1G அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இதான் அதனுடைய முல்லிகன் சிம்பல். G அப்படிங்கிறது ஜெரேட். ஏன்னா ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்சார் சிம்பல் இருக்கு. ஸோ ஜெரேட் ரெப்ரசன்ட் பண்ணணும். டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த G அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ண தேவை. இது எதுக்கு S டேர்முக்கான ஸ்பிளிட்டிங். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு, P டேர்ம் இருக்கு. ஒரு ஆக்டாய்டல்ல ΔO. அதே மாதிரி டெட்ராய்டல் ஜாமெட்ரி வரும்போது P டேர்முக்கான ஸ்பிளிட்டிங். P டேர்ம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், P அப்படிங்கிறது ட்ரிப்ளிட். அப்ப T1G ரெப்ரசன்ட் பண்ணலாமா? T1G ன்னு அர்த்தம் T அப்படினா ட்ரிப்ளிட் டீஜெனரேட் ஆர்பிட்டல், EG அப்படினா டபுள் டீஜெனரேட் ஆர்பிட்டல். அப்ப P ஆர்பிட்டல் பொறுத்த வரைக்கும் என்னதான்
ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆகும். அது என்ன கிடையாது, ஸ்பிளிட்டிங் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நடக்கும்போது சொல்றேன். s ஆர்பிட்டாலுக்கு முதல்ல எக்ஸைட்டேஷன் நாட் பாசிபிள், p ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைட்டேஷன் பாசிபிள் பட் ஸ்பிளிட்டிங் நாட் பாசிபிள். ஆனா d ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைட்டேஷன் as well as ஸ்பிளிட்டிங் ரெண்டுமே பாசிபிள் அப்படிங்கிறது பாருங்க. அப்ப p கான டேர்ம் இது ஆக்டாய்டல் ஜாமெட்ரியில ஆக்டாய்டல் ஃபீல்ட்ல டெட்ராய்டல் ஃபீல்ட் வரும்போது t1 அப்படி ரெப்ரசன்ட். சரிங்களா? அடுத்த ஆர்பிட்டல் என்ன டேர்ம் இருக்கு, இப்ப d டேர்ம் இருக்கு. சரிங்களா? அடுத்த இருக்கு d டேர்ம் இன் ஆக்டாய்டல் ஃபீல்ட், அதே மாதிரி d டேர்ம் இன் டெட்ராய்டல் ஃபீல்ட். ஆக்டாய்டல் ஃபீல்ட்ல ஸ்பிளிட்டிங் இருக்கு, நமக்கு எக்ஸைட்டேஷன் இருக்கு as well as ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஸ்பிளிட்டிங் என்ன இருக்கு, இங்க t2g இங்க கரெக்ட்டா. அப்ப டெட்ராய்டல் வரும்போது கரெக்ட்டா என்ன எழுதணும் முதல்ல t2 இங்க சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு f டேர்ம் இருக்கு. லாஸ்ட் ஒன் என்னது f டேர்ம். f டேர்ம் உடைய ஸ்பிளிட்டிங் என்னது, ஒரு ஆக்டாய்டல் ஃபீல்ட்ல அதே செட் f டேர்முக்கு அதோட டெட்ராய்டல். சரிங்களா? மூணு பார்த்துருப்போம், t1g t2g. சரிங்களா? இது t1g, நெக்ஸ்ட் t2g, நெக்ஸ்ட் ad. இப்போ f அப்படிங்கிறது நமக்கு 7 டேர்ம் கரெக்ட்டா, 7 ஆர்பிட்டல். t அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட் 3, இந்த t2 அப்படிங்கிறது ட்ரிப்ளி டீஜெனரேட் 3, 6. a அப்படிங்கிறது சிங்கிள் டீஜெனரேட். சோ ஓவரால் என்னது 7. அதே மாதிரி இந்த இங்க ஒரு ட்ரிப்ளி டீஜெனரேட், இங்க வந்து டபுள் டீஜெனரேட். d ஆர்பிட்டல் எத்தனை இருக்கு 5. அதே மாதிரி p ஆர்பிட்டல் 3. சோ 3 அப்படிங்கறதால ட்ரிப்ளி டீஜெனரேட் ஓவரால் 3. s ஆர்பிட்டல் 1, சோ சிங்கிள் டீஜெனரேட் ஆர்பிட்டல். சரிங்களா? இப்போ ஆக்டாய்டல் ஃபீல்ட் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இதே கேட்டகரியில a1 இங்க t2 இங்க t1. சரிங்களா? இதெல்லாம் ஆக்டாய்டல். இப்போ இதுக்கான நீங்க ரேடியல் எனர்ஜி போடும்போது இதுக்கான எனர்ஜி டிஃபரன்ஸ் பார்த்துக்கீங்க. t2 க்கு இருக்கக்கூடிய எனர்ஜி மைனஸ் இது ஆக்டாய்டல் ஃபீல்ட் வரும்போது மைனஸ் 0.4 del O, இங்க பிளஸ் 0.6. சரிங்களா? இதோட ரிவர்ஸ் தான் டெட்ராய்டல் ஜாமெட்ரி. அதே மாதிரி இதுக்கு இந்த ரெண்டு இருக்கக்கூடிய இதுதான் அதோட ரேடியல் எனர்ஜி. ஒரு ஆக்டாய்டல் ஃபீல்ட் வரும்போது இதுக்கான எனர்ஜி தான் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்க்கூடிய வேல்யூ, இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் வேல்யூ, இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப். சரிங்களா? இது எவ்வளவு வேல்யூ தெரியுமா, இதுக்கு மைனஸ் 0.8 del O. எதுக்கு t1g இருந்து இந்த ரேடியல் எனர்ஜி இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்க்கூடிய வேல்யூ. இங்க எப்படி நம்ம ரேடியல் எனர்ஜி கேப்க்கூடிய வேல்யூ சொல்றோம், t2g க்கும் இந்த ரேடியல் எனர்ஜி இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 0.4 del O, மேல வந்து பிளஸ் ஹையர் எனர்ஜி வேல்யூ வந்து என்னது பாசிட்டிவ். ஸோ பிளஸ் 0.6 ன்னு பார்ப்போம். இங்க பார்க்கும்போது இந்த t1g க்கும் ரேடியல் எனர்ஜி இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் வேல்யூ லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல். ஸோ வேல்யூ என்னது மைனஸ் 0.8 del O ஆக்டாய்டல் ஃபீல்ட். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கேப் எதுல இருந்து இந்த ரேடியல் எனர்ஜிக்கு t2g இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 0.2 சரி பிளஸ் வேல்யூ என்னது ஹையர் எனர்ஜி ரேடியல் எனர்ஜியோட அதிகமான வேல்யூ என்னது பிளஸ். அதே மாதிரி இந்த வேல்யூ இங்க இருந்து இந்த வேல்யூ இல்ல இந்த ரேடியல் எனர்ஜில இருந்து இதுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இந்த வேல்யூ பிளஸ் 1.2 del O. எப்படி ஒரு ஆக்டாய்டல் ஃபீல்டுக்கு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு மைனஸ் 0.4, ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலுக்கு பிளஸ் 0.6. அதே மாதிரி இங்க லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலான இந்த ரேடியல் எனர்ஜிக்கும் இது ரேடியல் எனர்ஜி அதுக்கும் t1g இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடியது. இங்க t1g இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் வேல்யூ என்னது மைனஸ் 0.8 ஆக்டாய்டல் ஃபீல்ட். இந்த ரேடியல் எனர்ஜிக்கு t2g இருக்கக்கூடிய வேல்யூ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல் பிளஸ் 0.2, ரேடியல் எனர்ஜிக்கு a2g இருக்கக்கூடிய வேல்யூ பிளஸ் 1.2. சரிங்களா? இது ஆக்டாய்டல் ஃபீல்ட். இது டெட்ராய்டல். இதெல்லாம் என்னது, இதுக்கப்புறம் g இருக்கு, அதுக்கப்புறம் h இருக்கு, அதுக்கப்புறம் இதுல நமக்கு என்ன தேவையில்லை, அந்த முலிகன் டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு வரக்கூடிய எது மட்டும் தான் f வரைக்கும் தான் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நீங்க என்ன பண்ணலாம் g h i அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சொல்லுங்களா? அப்ப இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டாய்டல் ஃபீல்டுல ஒரு டேர்ம் உடைய ஸ்ப்ளிட்டிங் என்ன, டெட்ராய்டல் ஃபீல்டுல ஒரு டேர்ம் உடைய ஸ்ப்ளிட்டிங். s அப்படிங்கிறது சிங்கிள் டீஜெனரேட் ஆர்பிட்டல், ஸ்ப்ளிட்டிங் கிடையாது. சோ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது a1g, டெட்ராய்டல் இருந்தா g ரெப்ரசன்ட் பண்ணாம a1 அப்படின்னு மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். p அப்படிங்கிறது என்ன இருக்கு எக்ஸைட்டேஷன் பாசிபிள், அத ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். சோ t1g அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், பட் அதுல ஸ்ப்ளிட்டிங் கிடையாது. பட் ஆக்டாய்டலை பொறுத்த வரைக்கும் அதாவது d டேர்மை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட்டிங் வந்து ஒரு t2g இன்னொன்னு என்னது cg, அதுக்கு எக்ஸைட்டேஷனும் பாசிபிள் பிளஸ் ஸ்ப்ளிட்டிங்கும் பாசிபிள். அது ஆக்டாய்டல் ஃபீல்டா இருந்தா t2g eg, டெட்ராய்டல் ஃபீல்டா இருந்தா t2 and e ன்னு சொல்லுவோம்.
சரிங்களா? அதே மாதிரி எஃப் டேர்முக்கு எத்தனை ஸ்பிளிட்டிங் இருக்கு? ஒன்று T1G, இன்னொன்று T2G, இன்னொன்று J2G. இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி ஆக்டைடல் ஃபீல்ட் இதெல்லாம் டெட்ராஹெட்ரல். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்கன் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுவோம். எத்தனை அலோடு டிரான்சிஷன் இருக்குது, எத்தனை பர்பரண்ட் டிரான்சிஷன் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய 4 வார்த்தை இருக்குது. சரிங்களா? கார்டனிங் அப்படின்னா என்ன, அப்ஸ்கரிங் அப்படின்னா என்ன, அதே மாதிரி சோல்டரிங் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இதில் இன்னொரு டிடி டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் இன்டென்சிட்டி இருக்கும்போது என்ன, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி இருக்கும்போது என்ன. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்கன் டயக்ராமுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக முடியும். சரிங்களா?